குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கண்ட ஃபஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 18, 2025 சனிக்கிழமை இன்னைக்கு கண்ட ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட ஸ்டடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இந்தியனில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கி 2 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதோட டீட்டெயில் கேட்க முடியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதோட பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். வியூ பண்ணி பாருங்கள். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவு போதுமானது. நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான ஒரு முழு மாதிரி இலவச முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதற்கான கொஸ்டின் பேப்பர் தான் இது. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது. அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் கீயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை தயவு செஞ்சு எல்லாருமே எழுதுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். காசாவுடைய போர் நிறுத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம் காசா முனை பகுதியில் செயல்படும் ஹமாஸ் அமைப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் எல்லைக்குள்ள புகுந்து 1200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 250 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிணை கைதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா பிடித்து சென்றாங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசா போர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துச்சு. அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தத்துக்கான ஒப்புதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா? சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரரான வாலுக்குவேலி அம்பலம் அவருடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறார். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டச்சர் தேர்வுக்கான விண்ணப்பிக்க வந்து கால அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைனில் ஆல்ரெடி டேட்டு க்ளோஸ் ஆகிற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து சென்னை மற்றும் சென்னையினுடைய முதல் புறநகர் ஏசி மின்சார ரயில் வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப்ல தான் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் மற்றும் மின் ரயில்களின் பெட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்படுகிறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மும்பை புறநகர் பகுதிகளில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ஏசி வசதியுடன் இயங்கும் வகையிலான பெட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிஎஃப்ல தான் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த ஐசிஎஃப் சம்மந்தமான ஒரு கேள்வி நம்ம பிசி எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டேட்டாலாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் பன்னாட்டு அரங்கம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024-25ஆம் நிதியாண்டில் அரசின் நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிற முட்டுக்காடு அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் சதுரடி பரப்புள்ள சர்வதேச கண்காட்சிகளுக்கான கலைஞர் பன்னாட்டு அரங்கம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படும் அப்படின்னு முதல்வர்கள் தெரிவிச்சிருந்தார். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் பன்னாட்டு அரங்கம் எங்கே அமைக்க இருக்குது அப்படின்னா முட்டுக்காடு ஈசிஆரில் இருக்குது சென்னையில். அடுத்து முக்கியமானது செல்ல பிராணிகளிலேயே அதிகரிக்கும் வைரஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது முக்கியமான கொஸ்டின் தான். அது வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்வோ வைரஸ் அப்படின்ற தொற்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா செல்லப்பிராணிகளுக்கு, அதாவது செல்லப்பிராணிகள்னால் நாயை மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணல, நீங்கள் வளர்க்குற ஆடு கோழி இது எல்லாத்துக்குமே தான் பரவுது. பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப அதிகமாக பாதிப்பு எதை ஏற்படுத்துது அப்படின்னா நாய்களுக்கு தான். இந்த கெனைன் பார்வோ வைரஸ் தொற்று வந்து பார்த்திங்கன்னா காற்றின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கு மட்டும்தான் பரவும். இது முக்கியமான கொஸ்டின். அடுத்த பார்வோ வைரஸ் தொற்று ஏற்பட்ட நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா சோர்வுடன் இருக்கும். அது தொடர்ச்சியாக வாந்தி, ரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பரவக்கூடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. பொதுவாக நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 தவணையில் வந்து பார்வோ வைரஸ் தடுப்பூசிகளும் 2 தவணையில் வந்து பார்த்திங்கன்னா ரேபிஸ் தடுப்பூசிகளும் செலுத்தப்படும். ஓகேங்களா? இது வந்து நாய் வளர்க்குறவங்க தெரியும். மற்றபடி இது தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பார்வோ வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவக்கூடிய நோய். பட் இது வந்து மனிதர்களுக்கு பரவாது, விலங்குகளுக்கு தான் பரவும். குரூப் 4 கலந்தாய்வில் பங்கேற்க முடியாதவர்களுக்கு சிறப்பு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா குரூப் 4 காலிப்பணிகளுக்கான தேர்வு செய்யப்பட்டவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வில் பங்கேற்க இயலாதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வசதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்கள சார்ந்தவங்க அப்பா, அம்மா இல்லைனா கணவர், இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதிலாக கலந்துக்கலாம். அதுக்கு நிறைய நீங்கள் சான்றிதழ்லாம் சப்மிட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கலந்துக்கலாம்.
அடுத்து இடைநிற்றல், அதாவது பார்த்திங்கன்னா பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா மாணவரோட இடைநிற்றலை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரளம், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள் சிறுமியருடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா 100% உண்டு அப்படின்ற முழு அளவை வந்து எட்டியிருக்கு. இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா 99% எட்டியிருக்குது. அண்டை மாநிலமான கர்நாடகம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர் சேர்க்கையில் 100%லேருந்து 95% வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்குது. சரிங்களா, இந்த டேட்டா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதில் முக்கியமானது தான். அடுத்து நாட்டின் போக்குவரத்தை வந்து பார்த்திங்கன்னா எளிதாக்க உயர் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி 2025 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கிற பாரத் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. பாரத் மண்டபம் மட்டும் இல்லாமல் தில்லியில் உள்ள யசோபூமி மாநாட்டு அரங்கம், கிரேட்டர் நொய்டாவில் இருக்கிற இந்தியாவின் எக்ஸ்போ சென்டர் ஆகிய மொத்தம் 3 இடங்களில் 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் மிகப்பெரிய வாகன கண்காட்சி. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆண்டுதோறும் விற்பனையாகும் கார்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமாகும். முன்னெப்போதும் இல்லாத அளவில் ஒரு ஆண்டு வந்து சராசரியாக 2.5 கோடிக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா கார்கள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாகுது. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கூட்டு மாதிரி கேட்டுருவாங்க. ஓகேங்களா, இந்த லைனை அப்படியே கொடுத்து கேட்டுருவாங்க. இந்தியாவில் ஆண்டுதோறும் விற்பனையாகும் கார்களின் எண்ணிக்கை பல நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகம். கூற்று 1. முன்னெப்போதும் இல்லாதவர்கள் ஒரு ஆண்டில் வந்து 2.5 கோடிக்கு மேல் கார்டு விற்பனை ஆகிருக்குது இந்த ஆண்டு அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் டேட்டா வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நோட் பண்ணியிருக்கோம், அதனால் அதை மட்டும் படித்தா போதும், அதை தாண்டி கேள்வி கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்த விழாவில் இந்தியாவின் 5வது அமெரிக்க துணை தூதரகம் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய தூதரகம் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய தூதரகம் வந்து பார்த்திங்கன்னா முதலாக பிரான்ஸ் நாட்டில் லியான் நகரில் தான் முதல் தூதரகம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்தியாவில் கொல்கத்தாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2வது தூதரகம் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும்னு உலக வங்கி வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் முக்கியம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதார வளர்ச்சி வீதம் வந்து பார்த்திங்கன்னா 6.7% வளர்ச்சி வீதமாக இருக்கும். ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின் டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிசி எல்லாருக்குமே அப்படியே வரிசையாக இதில் அப்படியே கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா, விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குவோருக்கு தேசிய விருதுகள் 2024 வழங்கும் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் உயரியதாக இருக்கும் தியால்சந்த் கேல் ரத்னா விருதை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முடன் வந்து வாங்கியிருக்காங்க. தமிழக செஸ் வீரரான குகேஷ், இந்திய ஹாக்கி அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங், பாரா உயரம் தாண்டுதல் வீரரான பிரவீன் குமார், துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மானு பங்கர், நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா விருது பெறும் தமிழகத்தை தமிழகத்தை சேர்ந்த பேரா பேட்மிண்டன் வீராங்கனையான மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ சுமதி சிவன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் துளசிமதி முருகேசன். இந்த நிகழ்ச்சியில் 4 பேருக்கு கேல் ரத்னா விருதும், 34 பேருக்கு அர்ஜுனா விருதும், 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா துரோணாச்சாரிய விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் டி குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இளம் உலக சாம்பியன் செஸ் வரலாற்று படைத்திருக்கிறாரு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா துளசிமதி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வாங்கியிருக்காங்க. மனிஷா, நித்யஸ்ரீ ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா விருதாளருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பட் இந்த படத்தில் இருக்கிற 7 பேருடைய பேர் அவங்க என்ன விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்தது சீனாவின் மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3வது ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சிருக்கு. சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பதியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய தான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1980களில் வந்து பார்த்திங்கன்னா தடை விதிக்கப்பட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இது மக்கள் தொகையை ரொம்ப கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா குறையுதுன்னு சொல்லிட்டு 2021 அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டுச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா சரிவை தான் சந்திச்சிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடான சீனா இருந்து வந்தது. ஆனால் கடந்த 2023 அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை 142.57 கோடி இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவுடைய மக்கள் தொகை 142.86 கோடியாக அதிகரிச்சிருக்குது. ஓகேங்களா, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் முதலிடம் பிடிச்சிருக்கிறதா வந்து ஐநாவே அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் தான் தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், அதை வியூ பண்ணி பாருங்கள். இதில் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் சரி, நம்ம ஷெட்யூல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருங்க, அப்போனா தான் வந்து நம்ம எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.